ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா வாட்டர்மெலான் திவாகரை பத்தி தான் பேச போறோம். நான் சொன்ன உடனே கண்டிப்பா உங்களோட மைண்ட்ல வர்றது இவரை பத்தியா? ஏற்கனவே சோசியல் மீடியாவை திறந்தாலே இவரோட பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு, நீங்களுமா அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பா உங்க எல்லாருக்குள்ளமே வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நியூ அப்டேட், ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி வந்திருக்கு. அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். வாட்டர்மெலான் திவாகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சாதாரணமா ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆன உடனே அவங்கள பிடிச்சி வீடியோ எடுக்கிறது, அவங்கள பிடிச்சி இன்டர்வியூஸ் பண்றது மற்ற சேனல் பண்ற ஒரு தப்பு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பண்றதுனால தான் அவங்கெல்லாம் பெரிய ஆளா ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளையே வந்து ஏறி மிதிச்சுட்டு போறாங்க அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல திவாகருக்கும் அதுதான் நடந்திருக்கு. அவரு அந்த வாட்டர்மெலான் சீன்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது சூர்யாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அவரை கிண்டல் பண்ற மாதிரி போட்ட கமெண்ட் தான் இன்னைக்கு அவரோட தலையில ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல சுத்தி பாக்குறப்போ அவர் மேல தப்பா, மக்கள் மேல தப்பா, இல்ல மீடியா மேல தப்பா அப்படின்றது கண்டிப்பா நாம வந்து கொஞ்சம் அதை யோசிச்சு கவனிச்சு பார்த்தே ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா இன்னைக்கு டோட்டலா எல்லாரும் டார்கெட் பண்றது திவாகர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனை தான். அவர் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அசிங்கப்படுத்தி பேசுறாரு, அவமானப்படுத்தி பேசுறாரு, மீடியா பர்சன்ஸை இன்சல்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப இன்சல்ட் பண்றாருன்னு தெரியுதுல, அப்ப எதுக்கு உங்களோட சேனல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு எதுக்கு அவர் இன்டர்வியூ எடுக்கிறீங்க? ஒரு மனுஷனை சரியா காட்டுறதும் தப்பா காட்டுறதும் மீடியா அப்படின்றது ஆல்ரெடி மக்கள் கிட்ட ஒரு பேர் இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு நிறைய விஷயத்துல மீடியா தப்பு பண்றாங்க, நல்லவங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேருமே மீடியாவுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எதனால திரும்ப இந்த மாதிரி பண்ணணும்? நீங்களே ஒருத்தரை கூப்பிட்டு நீங்களே அவங்கள நெகட்டிவா காட்டுவீங்களா? நீங்களே அவங்கள கூப்பிட்டு இப்படி பிரச்சனை பண்ணி இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து திவாகர் அந்த வாட்டர்மெலான் சீன்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா பொதுவா வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆகுறவங்களுக்கு அடுத்து பட வாய்ப்புகள் வருது அப்படின்ற ஒரு நியூஸ் கண்டிப்பா நம்ம காதுல கேட்டிருப்போம். இது இவர் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜிபி முத்துலாம் வந்து பிக் பாஸ் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி அவர் வந்து ஆக்வர்டா பேசுறது, ஏதாவது ஒன்று வந்து கண்டென்ட்டே இல்லாம ஒரு கண்டென்ட்டை பேசுறது, தப்பா பேசுறது, இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்லாங்ல பேசி மக்களை கவர் பண்றது, இப்படியெல்லாம் பண்றதுனால அடுத்து சினிமாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்கள தேடி வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஆடியன்ஸ் எதை ரசிக்கிறாங்களோ அதை தான் நாம வந்து வெள்ளித்திரையில காட்டணும், அப்பதான் அது பெரிய அளவுல போகும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்ஸ் யோசிக்கிறாங்க. இது வந்து தப்பு கிடையாது. பட் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறப்போ வடிவுக்கரசி அம்மா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ரீல்ஸ் பண்றாங்க, யூடியூப்ல கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விளாக் பண்றாங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து புதுசா சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறீங்க. தலைமுறையா பரம்பரையா நடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இவங்களால குறையுது, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நல்ல உண்மையான திறமை உள்ளவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. இந்த மாதிரி அடுத்தவங்க பண்றத காப்பி பண்ணி பண்றது ஒரு திறமையா? அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவங்களெல்லாம் ரீல்ஸ்ல வந்து நடிக்கிறாங்களே தவிர ரியலா கூட்டிட்டு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிக்க வச்சு ஒரு 10 பக்கம் டைலாக கொடுத்தா அவங்க எப்படி வந்து பேசுறாங்க? அவங்களால வந்து நடிக்கவே முடியலாங்க, தன்னோட ஓன் ஆக்டிங்கை அவங்களோட வெளிப்படுத்த முடியல. அடுத்தவங்க பண்ணதை இமிட்டேட் பண்ணி தான் அவங்களுக்கு பழக்கமே தவிர அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிறது அது அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள கூப்பிட்டு வந்து எப்படி நீங்க வந்து வெள்ளித்திரையில நிக்க வைக்கிறீங்க? இதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைடு ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுது. அதனால வந்து நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. முதல்ல இந்த மாதிரி விஷயத்த தனித்தனியா பிரிச்சு எடுங்க. சினிமால இருக்கிறவங்கள சினிமாக்கு யூஸ் பண்ணுங்க, டைரக்டா சினிமால நடிக்கணும்னு வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி காப்பி பண்ணி கண்டென்ட் பண்ணி பிளாக் பண்ணி ரீல்ஸ் பண்ணி இதுல வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அது வந்து சோசியல் மீடியா, அதுல அவங்க தனியா வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணட்டும், அதையும் நான் தப்புன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒரு பேச்சு வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அதை பத்தி நாமளும் ஆல்ரெடி இந்த ஃப்ரெண்ட்வுட்ஸ்ல வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இப்போ திவாகர் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு இன்டர்வியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அவர் பெரிய லெவல்ல போயிட்டாருன்னு சொல்லி அவரே நினைச்சிட்டாரு. சோ அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஒவ்வொரு ஆக்டர் பத்தியும் தப்பா பேசுறது, இவங்க எல்லாம் என்ன பார்த்துதான் வந்தாங்க, இவங்க நான் பண்ற மாதிரி தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்தி மத்தவங்கள தாழ்த்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவரும் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாம எப்படி பண்ணா மக்கள் வந்து ஏமாந்து பார்ப்பாங்க, எப்படி பண்ணா மக்கள் வந்து சிரிப்பாங்க, ஸோ எப்படி பண்ணா மக்கள் ரசிப்பாங்கன்ற அந்த கோமாளித்தனத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ விஷயங்கள் திவாகர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே டோட்டலா ஒரு நெகட்டிவா தான் இப்போ அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நெகட்டிவா தான் அவரை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு சப்போர்ட்டாவும் நான் பேச வரல, யாருக்காக சப்போர்ட்டாவும் நான் பேச வரல.
ரியல் ஃபேக்ட் என்ன நடந்தது அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா அவருக்கு வாய்ப்புகள் வந்தது. நான் சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆனா சினிமா வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே அவருக்கு வாய்ப்புகள் வந்தது. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு. அதுலயும் அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு படத்துலயும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த படத்துல அவருக்கான சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த படத்தோட ஆக்டர் வந்து இப்ப ரீசெண்டா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி நீங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அலோ பண்றீங்க, எல்லாரையும் வந்து இழிவா பேசுறவங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த ஆக்டரை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இந்த படத்துல இருந்தே அந்த சீனை நாங்க தூக்கிட்டோம், அவரை நாங்க எதுக்குமே இன்வைட் பண்ணவே இல்லை, இந்த படத்துல நடிச்ச எல்லாரையும் ஒரு ஃபங்க்ஷன்ல நாங்க கூப்பிட்டு அப்படிதான் அவரும் வந்தாரே தவிர அவரை ஸ்பெசிபிக்கா கூப்பிடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாங்க எதுவுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. நீங்க அவர் என்ன பண்றீங்களோ, எப்படி போர்ட்ரேட் பண்றீங்களோ பண்ணிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் தனிப்பட்ட விஷயத்துல அவர் எதுவுமே ஏத்தி விட நான் நினைக்கல. எனக்கும் அவருக்கும் பர்சனலா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது. ஒரு நடிப்பு அப்படின்ற பட்சத்துல ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் எங்களோட படத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு புதுமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க கொடுத்துருக்கோம். அப்படிதான் இவருக்கும் நாங்க கொடுத்தோம். மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தானங்க நாங்க காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தரப்புலையும் அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நான் சொன்ன மாதிரி மக்கள் விரும்புறத வெள்ளித்திரையில காமிச்சாதான் அது நல்லா போகுன்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கு. சோ அதனாலதான் திவாகருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ இந்த பிரச்சனைகளால இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததால அந்த படத்துல இருந்து அவரோட சீனையே இப்ப தூக்கி இருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திவாகர் வந்து சூர்யாக்கே நான் தான் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இதனால சூர்யா ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு பயங்கர கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூர்யா மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 நடிகர்களை பத்திலாம் அவர் ரொம்பவே இழிவா பேசியிருக்காரு. இதுக்கு வந்து ஜிபி முத்து கூட வந்து ஒரு பதிலா கொடுத்திருந்தாரு. உனக்கெல்லாம் சூர்யா பேரை சொல்றதுக்கே தகுதி கிடையாது, அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அவருக்கு டஃப் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ட மேனிக்கு வந்து திட்டி இருப்பாரு. இந்த விஷயமும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலா திவாகர் என்னதாங்க பண்றாரு, ஏன் அவரை சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, அவருக்கும் மீடியாக்கும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அவருக்கும் சம் சேனலுக்கும் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் கிட்ட நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் முட்டாளாகிய மக்கள் நாம தான். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நம்மளை வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மூலயமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இன்னைக்கு 100% உண்மையா இருக்கு. ஸோ அதுல எது சரி, எது நல்லது, எது கெட்டது அப்படின்றது நாம தான் பார்த்து புரிஞ்சு அந்த விஷயத்துக்கு என்கரேஜ் பண்ணணுமே தவிர தேவையில்லாம இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் நாம வந்து முன்னுரிமை கொடுக்கவே கூடாது. முக்கியமா வந்து அவங்க நம்ம பெரிய பொருட்டாவே எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாருமே நம்மளை பத்தி பேசுற அளவுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள அவங்களோட போக்குல விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? மக்கள் அவங்களோட விஷயத்துக்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க, எது பிடிக்கலையோ அதுக்கு அவங்க அகைன்ஸ்டா இருக்க போறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எதனால இப்படி ஒருத்தரை டார்கெட் பண்ணணும், அவரும் ஒரு சராசரி மனுஷன் தானே அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அவருக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சினிமாவையும் தாண்டி மீடியாக்கும் சினிமாக்கும் திவாகருக்கும் ஆடியன்ஸுக்குமான பிரச்சனைகள் 4 முனை போட்டியா வந்து இது போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கான ஒரு முடிவுகள் வரப்போகுது, அடுத்த கட்ட நடவடிக்கை திவாகர் என்ன எடுக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எக்ஸ்க்ளூசிவா வந்து அவரையும் நாம வந்து மீட் பண்ணலாம், உண்மையிலே என்னதான் நடந்தது அப்படின்றத கேட்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவருக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க. மேபி அவர் தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சைட்ல என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கலாம்ல. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். சோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா அந்த வாய்ப்பையும் இந்த மாதிரி பிரச்சனைகளால அவர் இழந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல அவரோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்த்தே ஆகணும். சோ இதுக்கு சீக்கிரமாவே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்புறோம். திவாகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய டே பை டே உண்மையான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.